இன்னைக்கு நாம சையதுல் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துஆ, இந்த துஆவை நம்ம பார்க்க போறோம். இந்த துஆவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, புகாரி இமாம் தனது கிதாபில் இந்த துஆவையும் இதனுடைய சிறப்பையும் நமக்கு பதிவு பண்ணுவாங்க ஆதாரபூர்வமாக. எப்படி சொல்லி தராங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் காலை நேரத்தில் உளப்பூர்வமாக இந்த துஆவை ஓதுகிறாரோ அவர் நைட்டு வரத்துக்குள்ளார இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவர் சொர்க்கத்தில் இருப்பாரு. அதே போல ஒருத்தர் நைட்டு தூங்கும் போது இந்த துஆவை ஓதிக்கு தூங்குறாரு, அப்படியே மௌத்தாயிட்டார் அப்படின்னா அவர் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அதாவது நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அழித்துளிக்கக்கூடிய பாவ மன்னிப்பினுடைய தலையாய துஆ என்பதாக இந்த துஆவை நமக்கு கற்றுத்தராங்க. அதே சமயத்துல எல்லா பாவத்தையும் எல்லா அநியாயத்தையும் செஞ்சுட்டு இந்த துஆவை நம்ம ஓதணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. வாழக்கூடிய காலகட்டங்கள்ல யாருக்கும் அநியாயம் செய்யாம அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதையெல்லாம் பெரும் பாவம் சொன்னாங்களோ அதையெல்லாம் தவிர்ந்து வாழ்ந்துட்டு நன்மையின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்து இந்த பிரார்த்தனையையும் நாம் செய்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிப்பதற்கு தயாரா இருக்கிறான். வாங்க அந்த துஆவை நம்ம பார்க்கலாம். மேல அரபில இருக்கும், கீழே தமிழ்ல இருக்கும். பாருங்க. اللهم أنت ربي اللهم أنت ربي اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني لا إله إلا أنت خلقتني لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا عبدك وأنا عبدك وأنا على عهدك وأنا على عهدك وأنا على عهدك ووعدك ما استطعت ووعدك ما استطعت ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أعوذ بك من شر ما صنعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فاغفر لي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت فإنه لا يغفر الذنوب إلا أنت فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துஆனுடைய பொருளை பாருங்களேன், ரொம்ப அற்புதமான பொருள். அல்லாஹ்வே, நீயே எனது இறைவன், எனது எஜமானன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. என்னை நீயே படைத்தாய், நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. இந்த துஆவை நீங்களும் ஓதுங்க, மற்றவர்களும் ஓதுவதற்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதிகமான நன்மைகளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.